Hi everyone, welcome to Asan Academy. Okay, group 2 நீங்க படிக்கிறீங்களா? நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கட்டும் இல்ல ஒரு புது ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நான் ஜெனரல் இங்கிலீஷ் அந்த சிலபஸ் மாறிச்சு பாத்தீங்களா அதை பத்தி பேச போறேன். இந்த ஜெனரல் இங்கிலீஷா இருக்கட்டும் இல்ல ஜெனரல் தமிழா இருக்கட்டும் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து போன குரூப் 2 மெயின்ஸ்ல ப்ளே பண்ணுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இனிமே வந்து என்ன ஆகும்னா ப்ரிலிமினரி ஸ்டேஜ்லயா இருக்கட்டும் இல்ல மெயின் ஸ்டேஜ்லயா இருக்கட்டும் இந்த லாங்குவேஜ் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஓகே, ஏன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுதுன்னா முன்ன இருந்த மாதிரி ஒரு ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்போது எல்லாருமே வந்து ஒரு கூட்டமாக ஒரு 90க்கு மேலே வாங்கினாங்க. ரொம்ப எக்ஸப்ஷனலாக ப்ரிப்பேர் பண்ணவங்களாம் 100 ஈஸியாக வாங்கிட்டு 100 இல்லை ஒரு 98 99 அந்த ஸ்லாட்ஸ்லாம் நிறைய பேர் வாங்கிட்டாங்க. ஓகே, இனிமே அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் மட்டுமே நான் இப்போ பேச போகிறேன். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் காலிங் ஆல் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. ஓகே, ஸோ இந்த ஜென்ரல் இங்கிலீஷ்ன்ற ஒரு டாபிக் வந்து இனிமே ப்ரிலிமினரி ஸ்டேஜில் கூட ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது. அப்போது நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜில் நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷை நல்லா கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா நல்லா படிச்சிங்கன்னா நல்லா புரிஞ்சு படிச்சிங்கன்னா மெயின் ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் அது ஜிஎஸ் அண்ட் மென்டல் அபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 பேப்பருக்கும் நீங்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து எப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் வாங்கிட முடியும். 2A மெயின்ஸில் சொல்கிறேன். ஓகே, குரூப் 2 இருந்தாலும் நீங்கள் ப்ரிலிமினரி இனிமேல் கிளியர் பண்ணணுன்னா ரொம்ப ஹை ரேஞ்சில் நீங்கள் வெறும் டேரெக்டாக நீங்கள் ஓடி பேப்பர் எழுதுறீங்க. அதான் மெயின்ஸ் எழுதுகிற பார்த்தீங்களா, சப்ஜெக்டிவாக எழுத போகிறீங்க. ஒரு ஆஃபீஸர் போஸ்ட் அப்படிலாம் நீங்கள் ஆகணும்னா கண்டிப்பாக ப்ரிலிமினரியில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹையாக வந்தால் மட்டும்தான் அந்த முதல் ஒரு 2000-3000 பேரில் இருப்பீங்க. எப்படி பார்த்தாலும் தமிழ் இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பரை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து இது எப்படி படிக்கிறது ஆர் ஜென்ரலாக ஒரு அவேர்னஸ் ஏன்னா நீங்கள் புதுசாக இப்போ வரீங்கன்னா இந்த சிலபஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமே. ஓகே, ஏன் சார் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் இனிமேல் வர ப்ரிலிம்ஸில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். முன்ன வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்ன்றது வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு நம்மளோட ஸ்கூல் புக்கை எடுத்தாங்க, நம்ம பாடத்திட்டத்தை எடுத்துகிட்டு ஒரு சமச்சீர் புக்ஸ் எடுத்துகிட்டு 6th to 12th. ஓகே, இனிஷியலாக டிகிரி ஸ்டாண்டர்டாக இருந்தது. அதுக்கப்புறம் போன தடவை தான் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி சிலபஸாக அதை மாற்றினாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அதில் இருக்கிற கிராமர் போர்ஷன்ஸோ அதில் இருக்கிற வொக்காபுலரி போர்ஷன்ஸோ அதில் இருக்கிற ஒரு ப்ரோஸ் அண்ட் போயமை எடுத்து ஒரு கம்மியான அளவில் ஃபஸ்ட்டு டைம் இருந்ததில் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ போன தடவை இருந்த சிலபஸை போன தடவை இருந்த சிலபஸ்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையாக வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த பிறகு உங்களுக்கு தெரியும் நிறைய இஷ்யூஸ் வந்ததால் இப்போ வந்து இந்த சிலபஸை எடுத்து முன்னிலை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் சிலபஸ் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு நான் சொல்லிடுறேன். தட் இஸ் இட் இஸ் ஃபாலோவிங் ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் இந்த யூபிஎஸ்சி இல்லை எஸ்எஸ்சி பேட்டர்ன். சரிங்களா, யூபிஎஸ்சி இல்லை எஸ்எஸ்சி பேட்டர்ன். அப்போது என்ன ஆகிடும்னா இனிமே வெறும் ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சுட்டு வந்தவங்கலாம் இனிமேல் ஸ்கூல் புக்கு மட்டுமே வந்து ரிலை பண்ணி இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பரை நீங்கள் டாப் பண்ண முடியாது. டாப்பை விடுங்க, இனிமேல் அந்த ப்ரிலிம் ஸ்டேஜுக்கு வந்து கிளியர் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன் இன்னொன்று சொல்கிறேன்னா எஸ்எஸ்சி சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய வந்து வொக்காபுலரி பேஸ்டாக இருக்கும். ஸோ அந்த வேர்ட்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதோட மீனிங் தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. போன தடவை குரூப் 2A மெயின்ஸ்லேயே அது நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ யாரெல்லாம் இனிமேல் ஸ்கூல் புக்கை மட்டுமே படித்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ ஜென்ரல் ஸ்டடீஸ் கூட இப்போ அது மாதிரி மாறிடுச்சு. ஸோ அது கம்ப்ளீட்டாக அதுலேருந்து கொஞ்சம் ஒதுங்கிடுங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட்டாக இந்த சிலபஸை வந்து என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் என்ன ஒரு ஷார்ட் டிப்ஸ் தான் கொடுக்க போகிறோம், என்னென்ன உங்களால் பண்ண முடியும் இந்த எக்ஸாமுக்குன்னு பார்த்தீங்கன்னா. ஓகே, இங்கே பாருங்கள், முன்ன வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பார்ட் ஏ பார்ட் பி கரெக்டாக. பார்ட் ஏல வந்து கிராமர் இருந்தது, பார்ட் பியில் வந்து ப்ரோஸ் அண்ட் போய்ட்ரி இருந்தது. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, டோட்டலாக 7 யூனிட்டாக பண்ணிட்டாங்க. எங்க எல்லாருமே நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதால நான் எல்லாமே சின்ன பசங்களுக்கு சொல்லித்தர மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்க்ளூசிவாக டிஸ்கஸ் பண்ணிட போகிறேன். மற்றவங்களுக்கு எல்லாம் வேணும்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய ஸ்ப்ளிட்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு உங்களை வந்து இந்த மோடே என்னத்துக்கு பண்ணாங்கன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஒரு ஃபேர் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றது இங்கே ப்ரூவ் பண்ணுறாங்க. ஃபேர் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பேசிக் வொக்காபுலரினா என்னது, ஒரு வார்த்தைக்கு இதுதான் வந்து ஆன்சர் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும், ஒரு வார்த்தைக்கு இதுதான் மீனிங் அப்படின்றது தெரியணும், ஒரு வார்த்தையை எடுத்து உங்களால் வந்து ஒரு சென்டென்ஸாக க்ரியேட் பண்ண முடியுமான்னு தெரியணும்.
ஸோ பேசிக் கிராமர் உங்களால் ஒரு லெட்டரில் எழுத முடியுமா? ஒரு லெட்டர்னா வந்ததுன்னா எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுமா? நான்லாம் ஆக்சுவலாக நாங்களாம் எக்ஸாம் எழுதும்போது இது இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உள்ளே போய் நாங்கள் கவர்மெண்ட்டில் நான் உள்ளே போகும்போது எனக்கு வந்து அந்த லெட்டர் ரைட்டிங் அவங்களோட ஃபார்மேட்டு புரியறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. சரியா? ஏன்னா அவங்க வேறு மாதிரி அட்ரஸ் பண்ணுவாங்க, சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்னு போடுவாங்க, ரெஃபரன்ஸ் 1 2 3 4ன்னு போடுவாங்க. என்னடா இது, எங்கேருந்து எந்த ரெஃபரன்ஸு, இந்த ரெஃபரன்ஸு, இந்த ரெஃபரன்ஸ் 2 செகண்ட் சைட்டடுன்னு அப்படின்னு போடுவாங்க. ஸோ அதெல்லாம் போடும்போது எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது எல்லாமே ஒரு ஒரு ஒப்பீனியனாக எடுத்துட்டு டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஸ்கூல் புக்கும் நீங்கள் படித்தாகணும், நிறைய வேர்ட்ஸு நீங்கள் புதுசாக படித்தாகணும், ஜென்ரல் டேர்ம்ஸு டெக்னிக்கல் டேர்ம்ஸு படித்தாகணும், ஒரு லெட்டரில் என்ன எப்படிலாம் இருக்குன்றது படித்தாகணும், அப்புறம் அஃபீஷியல் கரஸ்பாண்டன்சஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே இதில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போது உங்களுக்கு கவர்மெண்ட்டில் எதையும் டாக்குமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் இன்னும் என்ன கேட்குறேன்னா, இன்ஃபேக்ட் இந்த மாதிரி இந்த ஜென்ரல் கரஸ்பாண்டன்சஸ் டெக்னிக்கல் டேர்ம்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயே கூட எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு லாங்குவேஜ் பேப்பரில் தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. பேசிக்காக அந்த இது அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இது செக்ஷன்ஸ் வந்து காம்ப்ரிஹென்ஷன் வந்து நீங்கள் ஜிஎஸ்லேயே எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா ஒருத்தவங்க வந்து அரசு பணியில் வந்து போய் உட்காரும்போது நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வந்து அவங்களுக்கு இந்த கடிதத்தை புரிதல்லே வந்து அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகிடும். ஆக்சுவலாக உண்மை அதுதான். நிறைய பேருக்கு என்ன அது வருது, என்ன அது ஜியோனா என்னது, கவர்மெண்ட் லெட்டர்னா என்னது, சர்க்குலர்னா என்னது, இதுலேயே பாதி புரியாது. சரியா? இது வந்து வெரி குட் ஐடியா, நான் அது வந்து கண்டிப்பாக வரவேற்கிறேன். சரியா? பட் ஓவராலாக நீங்கள் வந்து கம்பேரிசன்ஸ் நீங்கள் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ்லாம் போட்டிங்கன்னா அது போயிட்டே இருக்கும். ஸோ இருக்கிறத வந்து நம்ம படிப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, முன்ன வந்து கிராமருக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்கல. ஸோ கிராமருக்கு வந்து முன்ன வந்து 30 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க, 70 வந்து ப்ரோஸ் அண்ட் போயம் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கிராமரையே வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. கிராமர் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்னா, கிராமர் வந்து ஒரு பேசிக் கிராமர் சொல்கிறாங்க. தட் இஸ் பேசிக் கிராமர்னா என்னதுன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து பாருங்கள். முன்ன வந்து அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு பழைய இதில் எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஓகே, என்ன பண்ணிவிடுவாங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங், இந்த ஃப்ரேஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் தி எரர் அப்படின்னு சொல்லும்போது அதால் எல்லாருமே ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் புக்லேயும் எப்படி இருந்ததுன்னா யாருமே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்ற ஒரு அந்த பக்கமே போக மாட்டாங்க. டேரெக்டாக 1 to 21 டாபிக்ஸ் இருக்கும், அதை மட்டும் ஒரு புக்காக போட்டுட்டு போவாங்க. படிக்கிறதும் அப்படி தான் படித்தாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டாப்பிக்கே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னா என்ன ஆகிடுதுன்னா, நீங்கள் பேசிக்லேருந்து இங்கே வந்து 10th ஸ்டாண்டர்டுன்னு சொன்னால் கூட how many people will agree that போன குரூப் 2A மெயின்ஸில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் அளவுக்கு தான் வந்துச்சு? இல்லவே இல்லை, கொஞ்சம் ஸ்டெப் ஹையராக தான் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருந்ததுன்னா நவுனு, ப்ரோனவுனு, வேர்பு, அட்ஜெக்டிவ், ப்ரெப்போசிஷன், கன்ஜங்ஷன் இது எல்லாமே வரப்போகுது. ஸோ அப்போது அந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நீங்கள் வந்துட்டு நல்லா கற்றுக்கணும், அதோட வித்தியாசம் தெரியணும். அப்போது ஒரு வேர்டு கொடுத்தாங்கன்னா அந்த வேர்டு வந்து நவுனா, ப்ரோனவுனா, அட்ஜெக்டிவா, அட்வர்பா, என்ன டைப் ஆஃப் அட்வர்பு, என்ன டைப் ஆஃப் அட்ஜெக்டிவா இருக்கலாம் வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இனிமே. ஓகே, ஸோ வெறும் இந்த இதை பார்த்துட்டு ஓகே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா நவுன் இஸ் அ பிளேஸ் ஆஃப் பீப்புள், அனிமல், திங்கு, ஸோ அதை மட்டும் படிச்சுப்பாங்க. மெட்டீரியல் நவுனு, இந்த நவுனு, இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுனு, இதை மட்டும் 8 பாட்டு தெரிஞ்சுட்டு இந்த 8 இதுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு போனால் கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்கன்றது தான் என்னோட இது. ஓகே, கருத்து. ஏன்னா நீங்கள் இனிமேல் கிராமரை வந்து ப்ராப்பராக எண்ட் டு எண்ட் படிக்கலைன்னா சர்வேவே ஆக மாட்டீங்க இந்த வர ப்ரிலிம்ஸில். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்கர்டு, டென்ஸு. இந்த கான்கர்டுன்றது வந்து முன்ன சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு பழைய சிலபஸில் கொடுத்தாங்க. சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்னா என்னதுன்னா, ஒரு சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக ப்ளூரலாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேர்பு மாறணும். இதுதான் சிம்பிள். ஸோ அதால் வந்து the subject agrees with the verb agrees with the subject. ஓகே, அதுதான் இது. அதை வந்து கான்கர்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் டென்சஸ்ஸு நார்மலாக இப்போ இது வந்து நம்மளோட பழைய சிலபஸில் இருக்கிறது தான். டென்சஸ்ஸு, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இப்போது இதெல்லாம் வந்து புதுசு. இதெல்லாம் வந்து என்னென்னா பழைய புக்கில் வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருந்தது. இந்த அசர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு, இன்ட்ரகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு, எக்ஸ்க்ளமேட்டரி ஸ்டேட்மெண்ட்டு, இது எல்லாமே இருந்தது. ஆனால் நம்ம அவ்வளோவா படிக்கலை, முக்கியத்துவமே கொடுக்கல. இந்த டைம் என்ன ஆகிடும்னா இப்போ கிளியராக அது வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், ஸ்டேட்மெண்ட், இன்ட்ரகேட்டிவ், இம்பெரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி. ஸோ இந்த எல்லாமே
இங்கே பாருங்கள், இங்கேருந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் தான், அதுதான் இங்கே இப்படி சரியா. இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் வந்து ஆக்சுவலாக அவங்க ஹைஃபன் போட்டிருக்கணும், ஹைஃபன் போட்டுட்டு இதுக்கு எல்லாமே இது சொல்லியிருக்கணும். ஸோ இந்த எல்லா டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸும் உங்களுக்கு அதோட ஃபார்மேட் தெரியணும், எப்படி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு தெரியணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் into imperatives, interrogatives into statements, assertive into negatives. ஸோ இப்போ என்னென்னா ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்கிறோன்னா அது வந்து அசர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். அதுலேயே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து நோன்ற ஒரு வார்த்தை எங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தை வந்து அது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, கன்வெர்ட் திஸ் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், கன்வெர்ட் ஒரு கமாண்ட் ஸ்டேட்மெண்ட் இன்ட்டு ஒரு இன்க்விசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு, இல்லை ஒரு இன்ட்ரோகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இது எல்லாமே இங்கே வரப்போகுது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி ஸ்டேட்மெண்ட்டு, லெட்ஸ் சே வாவ் ஹி ஹஸ் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்க்ளமேட்டரி ஸ்டேட்மெண்ட் இதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து 4 சாய்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் உங்களால் வந்து அதெல்லாம் ஈஸியாகவே பண்ணிட முடியும், ஜஸ்ட் பை டெஃபினிஷன்ஸ் நீங்கள் நல்லா படித்தாலே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இன்ட்டு அப்ரிஷியேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இது வரைக்குமே இந்த இது ஆரம்பித்து இது வரைக்குமே ஒரே ஒரு விஷயந்தான், எல்லாமே அந்த சென்டென்சஸ் பற்றி தான் இந்த சிலபஸ்லேயே குறிக்குது. ஸோ இது ஏற்கனவே நம்ம எல்லாம் படிச்சிட்டோம். இது வந்து முன்ன நம்ம பழைய புக்கில் எல்லாம் இருந்தது, ஆனால் எக்ஸ்டென்சிவாக இல்லைங்க, எக்ஸ்டென்சிவாக இல்லை. அப்போது நீங்கள் நிறைய வந்து சோர்ஸஸ் வந்து வெளியில் தான் போகணும். இது வரைக்குமே நீங்கள் சோர்ஸஸ் வந்து நீங்கள் உள்ளே படிக்கலாம், இங்கே டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்லேருந்து இது வரைக்குமே இந்த எண்டு வரைக்குமே நீங்கள் சோர்ஸஸ் வெளியில் போய் தான் ஆகணும். ஸோ இதுதான் இந்த டைம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. நான் சொல்கிறது இந்த சிலபஸ் ஏன் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டேன்னா இதுக்கு தான். ஏன்னா யூ ஆர் நாட், வெறும் ஸ்கூல் புக் வில் நாட் ஹெல்ப் யூ கிளியர் திஸ் எக்ஸாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நார்மலாக இப்போ இங்கே பாருங்கள், இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வேர்ப்ஸ் ஏற்கனவே இங்கே வந்துடுது. நீங்கள் படிக்கும் போதே இதை ஆக்சுவலாக படிச்சிருக்கணும். ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், இங்கே வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு போட்டு நவுன்னு, அப்புறம் கமா வேர்பு, வேர்பில் மெயின் வேர்ப்ஸு, ஆக்சிலரி வேர்ப்ஸு, ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸு, இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமா போட்டுட்டு அந்த இது போட்டுட்டு நெக்ஸ்ட்டுக்கு வந்து ப்ரோனவுனும் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிருந்தா இந்த சிலபஸ் வந்து அப்படியே ஒரு டிசைன் கரெக்டாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற மாதிரி இருந்திருக்கும். பட் அவங்க வந்து தனியாக என்ன பண்ணிட்டாங்க, இது எல்லாமே இங்கே கொடுத்துட்டு திருப்பியும் வேர்ப்ஸை பற்றி படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்ப்ஸை பற்றி நீங்கள் இங்கேயே படிச்சிருக்கணும். இது எல்லாமே இங்கே தான். என்ன வேர்ப்னா என்ன வேர்பு, இர்ரெகுலர் வேர்பு, அப்புறம் ஆக்சிலரி வேர்பு, இஸ், வாஸ், டூ, டஸ், பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸு, அப்புறம் ரெகுலர், இர்ரெகுலர், இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து இங்கே வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக், சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ், டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். ஓகே, இங்கேயும் பாருங்கள் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் போட்டு காமா போட்டாங்க, இங்கெல்லாம் ஹைஃபன் போட்டுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து யூ வில் கெட் கன்ஃபியூஸ்ட் பை திஸ் த வே ஆஃப் the syllabus structure. Okay, so types of sentence na simple, compound, complex. So இது வந்து நம்மளோட பழைய syllabus தான், எந்த சேஞ்சஸ் இல்லை. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ரேஸ்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க, கிளாஸ்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. அப்போது முன்ன வந்து வெறும் எங்கேயுமே நம்ம கொஸ்டின் பேப்பரில் ஃப்ரேஸு கிளாஸ்ன்னு வரவே வராது. கொஸ்டின் பேப்பரில் என்ன வரும்னா which is a simple sentence, which is a complex sentence, இல்லை change the complex sentence into simple sentence. ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இதை வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸாக பண்ணுங்கள், இல்லை ஐடென்டிஃபை த ஆட் ஒன் அவுட்னு வந்துடும். இனிமேல் என்ன வரும்னா ஃப்ரேஸ், அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ், நவுன் ஃப்ரேஸு, ஓகே இந்த மாதிரி வந்துடலாம், இல்லை கிளாஸ் வந்துடலாம். ஸோ நம்மளுக்கு கிளியராக புரியணும் ஃப்ரேஸ்னா என்னது, கிளாஸ்னா என்னது, சப்ஜெக்ட், ப்ரெடிகேட், ஃப்ரேஸ், கிளாஸ், கிளாஸில் சபார்டினேட் கிளாஸ், மெயின் கிளாஸ், அப்புறம் என்னது அதுலேருந்து தான் வருது சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ இந்த எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியும் கைஸ். நான் வந்து நிறைய பேருக்கு ஓல்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் இது ஏன் புரியுதுன்னா ஸ்ட்ரக்சர்டாக உங்களுக்கு இதை புரிய வைக்கிறேன், ஏன் இப்படி இருக்குன்னு. இந்த டைம் இதெல்லாம் புதுசு. அதுக்கப்புறம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் அதே மாதிரி தான், பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து போன தடவை நம்மளுக்கு அந்த சிலபஸ்லேயே இல்லை. ஸோ இந்த தடவை வந்து டைரக்ட் டு இன்டைரக்ட், இது எங்கே சார் படிக்குதுன்னு நம்ம ஸ்கூல் புக்லேயே படிக்கலாம். ஸ்கூல் புக்கில் இனஃப் அண்ட் இனஃப் லோட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ். சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் இஸ் நத்திங் பட் சேஞ்சிங் ஒன் சென்டென்ஸ் இன்டூ அனதர் சென்டென்ஸ். அது ஒரு சிம்பிள் டு சிம்பிளாக இருக்கலாம். ஓகேவா, இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஒரு சென்டென்ஸ்லேருந்து இன்னொரு சென்டென்ஸை எப்படி மாற்றுறது, அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட்ஸ் இருக்குது. இல்லை யூ ஹாவ் டு யூஸ் அ சபார்டினேட் கிளாஸ் ஃபார் மேக்கிங் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அண்ட் கன்ஜங்ஷன்ஸ் ஃபார் மேக்கிங் காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்துடும். ஸோ
முன்ன வந்து என்ன பண்ணாங்க, பார்ட் ஏவை வந்து அப்படியே ஃபுல்லாக கிராமர்னு சொல்லிட்டு அந்த கிராமருக்குள்ளே இதெல்லாம் வச்சுட்டு வொக்காபுலரியும் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க ஆக்சுவலாக. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்த வொக்காபுலரி போர்ஷனே தனிப்பா, ஆனால் நான் கிராமரை வந்து இதுதான் நான் கிராமர்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, புரியுதா? ஸோ தட் இஸ் த ரைட் திங். ஏன்னா கிராமர்ன்றது வந்து த யூசேஜ் ஆஃப் திஸ் திங், இது வொக்காபுலரின்றது வந்து உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் கரெக்டாக தெரிஞ்சால் போதும். இங்கே என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன், இதை வந்து ஒவ்வொரு டிகிரி ஆஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் படிக்கலாம். ஆனால் இங்கே வந்து என்ன பிரச்சனைனா, இப்போ சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், இந்த 2 ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஏரியாவாக இருக்க போகுது உங்களுக்கு. ஏன்னா இந்த சினானிம், ஆன்டனிம் இங்கே கைஸ் எல்லாமே கவனிச்சுக்கோங்க, எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்குன்னு சொல்லலை, யூனிட் 7 மட்டும்தான் ஸ்கூல் புக்குன்றதே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சினானிம், ஆன்டனிம் போன குரூப் 2A மெயின்ஸில் பாதி பேருக்கு இந்த சினானிம், ஆன்டனிம் ஆன்சரே பண்ண தெரியல. ஆனால் அதுக்கு ஓரளவுக்கு பேசிக்காக தான், அது ரொம்ப டஃப்பாலாம் இல்லை. பட் இனிமே வரப்போகிற கொஸ்டின் பேப்பரில் என்ன இருக்குன்னா, எஸ்எஸ்சி லெவலில் சினானிம், ஆன்டனிம் இருக்க போகுது. அப்போது நீங்கள் வந்து 30 போயமை நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, அந்த சிலபஸில் இருக்கிற சினானிம், ஆன்டனிம் இல்லை 6th to 12th ஸ்டாண்டர்டோட சினானிம், ஆன்டனிம் இல்லை அந்த கிளாஸரியில் இருக்கிறத வச்சு படிக்க போகிறீங்க. அப்படி தானே படிச்சிருப்பீங்க. இனிமே அப்படி படிக்க முடியாது. இனிமே என்னென்னா, அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு 10 ரூபா காயின் இருந்ததுன்னா எல்லாம் தூக்கி போட்டால் கீழே விழுறது மட்டும்தான் நான் படிக்கணும்னா எல்லாமே கீழே விட போகுது. அப்போது எவ்ரி திங் அண்டர் த சன், அந்த வேர்ட்ஸ் வந்து எது வேணாலும் வரலாம். அப்போது நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், எந்தெந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் சினானிம், ஆன்டனிம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்தந்த காம்படிட்டிவ் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கணும். அப்புறம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிக்க வேண்டியது இருக்கும். ப்ளஸ் இந்த எக்ஸாமோட பிரச்சனையே என்னன்னா, ஸ்கூல் புக்கும் படிச்சாகணும். நீங்கள் எங்கே படித்தாலும் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்னஸே கிடைக்காது. ஏன்னா வெறும் ஸ்கூல் புக்கை சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் படித்தாலும் முடியாது. இங்கே ஆனால் நீங்கள் வந்து வெளியும் போய் படிக்கணும், டிக்ஷனரி தான் படிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். ஆனால் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு டெல் யூ, இதை மிகப்படுத்தி சொல்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லலை. பட் இனிமேல் என்னென்னா, நீங்கள் இது சிலபஸில் இல்லை அப்படின்றது எங்கேயுமே சொல்ல முடியாது. எனி கொஸ்டின் வில் கம். இந்த செக்ஷனில் என்ன வேணாலும் கேட்கலாங்க. இந்த ரெண்டு இடத்துல என்ன வேணாலும் கேட்கலாம். ஸோ உங்களால் வந்து இதுதான் கேட்கணுன்றது கான்செப்டே இல்லை. அப்போ வேர்ட்ஸ் தெரிஞ்சாதான். இதெல்லாம் ஹோமோனிம்ஸு, ஹோமோஃபார்ம்ஸு, கொலொகேஷன்ஸு. கொலொகேஷன் என்னது, ஒரு வேர்டுக்கு இன்னொரு வேர்டோடு சேர்ந்து வருது, அது யூஸ்வலாக வருது. இப்போ ஸ்ட்ராங் டீயாக இருக்கட்டும், மேக்கிங் எ பெட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே கொலொகேஷன். ஸோ இந்த மாதிரி இது வார்த்தைகள்லாம் உங்களால் ஓரளவுக்கு ஈஸியாக பண்ணலாம். ஆனால் இந்த ஹோமோஃபோன்ஸ்லேயே நிறைய பேர் லாஸ்ட் டைம் தப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த கொஸ்டினை ரீட் பண்ணுறதுலாம் தப்பு தவிர்த்து அவங்களுக்கு அந்த ஆன்சர் கரெக்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் அவங்க லாஸ்ட் டைம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது. அப்புறம் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிறது பத்தாது. அப்போ வெளியில் போகணும். வெளியில் எவ்வளோ இருக்குது. ஸோ மேஜர் இம்பார்ட்டன்ட் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் தான் படிக்கணும். ஸோ இந்த செக்ஷனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ படித்தாலும் உங்களால் தரவு பண்ண முடியாத ஒரு செக்ஷன். அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன், சரியா? ஸோ யூ ஹாவ் டு பி வெரி வெரி wary about this section. You have to be very cautious about this section. Phrasal verbs, spelling of words. So இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு வேர்டு கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள், யூஸ்வலாக நிறைய பேர் இந்த வேர்டை வந்து தப்பாகவே சொல்லிடுவாங்க. he is quite understanding. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த குவைட்டை போட்டு விட்டுருவாங்க. ஸோ அதால் இந்த வேர்ட்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து வரப்போகுது. அப்புறம் கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனால் இங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனும் என்ன பிரச்சனைனா, பிகாஸ் லோட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் தேர். ஸோ நிறையா இப்போது ஒரு இதுக்குன்னா, இப்போ ஒருத்தர் வந்து சாமி கும்பிட மாட்டார்னா ஹீ இஸ் கால்ட் அஸ் என் ஏத்தியஸ்ட், சரியா? சாமி மேலே கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா ஏத்தியஸ்ட். ஸோ அதால் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது, புதுசாக இருக்கும். இது ஸ்கூல் புக்கில் இல்லை. ஸோ என்ன ஆகுது, இப்போ ஸ்கூல் புக்கில் இல்லைன்னா நீங்கள் யூ ஹேவ் டு கோ ஃபார் அதர் சோர்சஸ். ஸோ ஒன்லி ஸ்கூல் புக்ஸ் அலோன். நான் திருப்பி அதை தான் சொல்ல வரேன். யாருன்னா ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு மட்டுமே நீங்கள் கிளியர் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் புக்கை பற்றி, நம்மளோட ஜென்ரல் இங்கிலீஷ் புக்கை பற்றி கேட்குறீங்க. இட் இஸ் அ வெரி வெரி சேலஞ்சிங் திங் டு புட் திஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் புக், ஓகே? பிகாஸ் யூ ஹாவ் டு கவர் அ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் மேக் ஷுர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 90% வந்து இதுலேருந்து வர்ற மாதிரி. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங் புக் டு ரிலீஸ் ரைட் நவ். இட் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன் வித் அஸ். அப்புறம் இந்த வேர்ட் கிரியேஷனு, எப்படி வேணால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப
ஈஸியான இது வேர்ட் கிரியேஷன், சிங்குலர் ப்ளூரல், இதெல்லாம் நம்மளோட பழைய இதுலேயே இருக்குது. இந்த வேர்ட் கிரியேஷன்றது வந்து இட் கேன் பி எனிதிங். ஸோ அதால் இப்போ டெரிவேட்டிவ்ஸ்னால் இப்போது அதில் வந்து நம்ம சிங்குலர் ப்ளூரல் இருக்கும்போது நம்ம ப்ரீஃபிக்ஸு சஃபிக்ஸை வச்சு டிரைவ் பண்ணுறது, ப்ரைமரி டெரிவேட்டிவ் இருக்குது, செகண்டரி டெரிவேட்டிவ் இருக்குது. இதெல்லாம் என்னன்னு சொல்லாமல் உங்களுக்கு ஜஸ்ட் ஐம் கிவிங் யூ நோ ஹவ். ஓகே, பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் காம்பவுண்ட் வேர்ட்ஸு, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். இப்போ திருப்பியும் இதில் ஒரு செக் வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு முன்ன போயமில் இருக்குது. ஸோ ஏற்கனவே வந்து யூனிட் 7ல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்றது இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, தனியாக ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்ற முன்ன நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அலிட்ரேஷன், மெட்டஃபோர், சிமில், ஓகே, இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வெறும் ஒரு 10-15 மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் 30க்கும் மேற்பட்ட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை நீங்கள் படித்தாகணும், அதோட மீனிங் தெரிஞ்சாகணும், எப்படிப்பட்ட சென்டென்ஸ் வந்தாலும் இதுக்கு வந்து ஆன்சர் வரணும். ஏன்னா இங்கே இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து வில் நாட் பி ஆஸ்க்ட் ஃப்ரம் யோர் ஸ்கூல் புக். உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா போயமு, அங்கேயும் ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லியிருக்காங்க. அந்த செக்ஷன் வேற, இந்த செக்ஷன் வேற. இங்கே வந்து ஜென்ரலாக எதனா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துடலாம். கரெக்டாக catch 22 வின் வின் சிச்சுவேஷன் அப்படின்றது அர்த்தம். ஸோ டஸ் ரிட்டர்னஸ் இட்ஸ் நாட் ஃபார் த சோலா, அந்த இது ஞாபகம் இருக்கா நம்மளுக்கு, அந்த ஒரு இது. ஸோ அது வந்து பிப்ளிக்கல் இது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அந்த இதில் வரும். சரியா, அல்யூஷன், பிப்ளிக்கல் அல்யூஷன். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே இந்த செக்ஷனில் வந்துடும். அப்போ உங்களுக்கு அந்த சென்டென்ஸு புரியலனா, இல்லை அந்த இது வரைக்கும் கேள்வியே பட்டதில்லைன்னா மாட்டிப்பீங்க. யூ ஹாவ் டு ஹாவ் ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த செக்ஷனில். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் டு 10 questions இங்கே வரப்போகுது. ஓகே, க்ளோஸ் டு 10 questions வந்து அலோன் இன் ரைட்டிங் ஸ்கில்ஸ். ஓகே, ஸோ இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரிட்டி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இது தான். ஸோ இது ஈஸியாக நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு வந்து லெட்டர் ரைட்டிங் இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மேக்ஸிமம் சஃபிஷியன்ட்டு. ஏன்னா லெட்டர் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் இருக்கும், ஃபார்மல் இருக்கும். ஸோ இன்ஃபார்மல்னால் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு எழுதுறது, நம்ம அங்கிளுக்கு எழுதுறது, நம்ம அப்பாவுக்கு எழுதுறது, நம்ம அம்மாவுக்கு எழுதுறது, நம்ம தங்கச்சிக்கு எழுதுறது. ஸோ ஃபார்மல்னால் என்னது, பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், ஒரு இன்டர்வியூக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு கேன்சலேஷன் ஆஃப் சர்வீசஸாக இருக்கலாம். சரியா, இந்த மாதிரி இது எல்லாமே என்கொயரி ஃபார்மாக இருக்கலாம், என்கொயரி லெட்டராக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு லெட்டரை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுலேருந்து டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் என்னென்னு அப்படின்னு கேட்க போகிறாங்க. இது கொஞ்சம் எளிமையான செக்ஷன் தான். அதே மாதிரி இந்த ஜம்பிள்டு சென்டென்சஸ்ஸு, ஃபைண்ட் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸ், இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான். சரியா, ஸோ ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 5 சென்டென்ஸில் நீங்கள் எது லாஜிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து இந்த செக்ஷனாக இருக்கும். சரியா, அப்புறம் இன்ஃபரன்சஸ், பிளாங்க்ஸு, சப்ஸ்டிடியூஷன்ஸ், இது எல்லாமே ஈஸியான விஷயம். தட் இஸ் இன்ஃபரன்சஸ் வந்து ஒரு 2 சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் நான் நம்ம புக்லேயே போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து நான் வெளியில் போயிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து கேப் போட்டு போன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்கள் அம்மா என்ன சொல்ல வராங்க, இன்ஃபரன்ஸ் என்ன சொல்ல வராங்க, வெயிலாக இருக்கும், ஸோ ப்ரொடெக்ட் யுவர் ஹெட் அப்படின்றது தான் அவங்க சொல்ல வராங்க. சரியா, இல்லை ஹெல்மெட் போட்டு போ, அது வந்து சேஃப்டிக்கு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃபரன்சஸ்ஸு. பிளாங்க்ஸ்னால் வந்து ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது என்ன வேணாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அது வந்து அதுக்கெலாம் ஒரு சின்ன கிராமரில் வந்து எக்கச்சக்கமான ஒரு இது இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் இது கேட்கலாம். இல்லை சப்ஸ்டிடியூஷன்னா இப்போது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, ஒரு சென்டென்ஸில் வந்துட்டு ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, இந்த வேர்டு தான் அதுக்கு மேக்ஸிமமாக சூட்டபுளாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இன்னொரு 4 சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை இந்த வேர்டு தான் பெட்டர் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த பக்கம் வந்துடும். அப்புறம் இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் வருது. ஸோ இது இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸில் வந்துட்டு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இஸ் எனிதிங் அல்ல வந்துட்டே இருக்கும். சரியா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸு, டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் டேர்ம்ஸு, ஜென்ரல் அண்ட் ஒஃபிஷியல் டேர்ம்ஸு, இந்த இடம் வரைக்குமே அல்ல வந்துட்டு இருக்கிறோம் கொஸ்டின்ஸு. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்க, நோட் ஃபைல், வாட் இஸ் நோட் ஃபைல். சரியா, அப்போது உங்களுக்கு அது நோட் ஃபைல்னால் என்னன்னு ஓரளவுக்கு அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, வாட் இஸ் கார்பன் காப்பி, வாட் இஸ் பிசிசி. ஸோ இதெல்லாம் வந்து லெட்டர் ரைட்டிங்கில் வரும். இல்லை டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஒரு கமர்ஷியல் டேக்ஸில் வந்துட்டு எதனா ஒரு தனியான ஒரு வார்த்தை இருக்கும். சரியா, இல்லை ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொசீடிங்ஸ், இந்த மாதிரி வார்த்தைனா அதுக்கு என்ன மீனிங் வரும். ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவாகவோ
டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட், இப்போ டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட்னா ஹேண்ட்லூமில் என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கமர்ஷியல் டேக்ஸில் என்னென்ன இப்போ டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போது அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிய வேண்டிய கட்டாயம் வந்துடுது. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் கேன் பி எனி திங். நீங்கள் போய் ஒரு ரைட் ஃப்ரம் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுலேருந்து இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக எனி டேர்ம்ஸ், இப்போ இட் கேன் பி ஈவன் பாலிட்டி ரிலேட்டட், எல்லாமே வர டேர்ம்ஸ் வந்து இங்கே கம்ப்ளீட்டாக வந்துடும். ஓகே, ஸோ அப்புறம் ஜென்ரல் டேர்ம்ஸ்னு ஒன்று சொல்லிட்டாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்க, என்ன வேணாலும் கேட்பேன்ப்பா, அஃபிஷியலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜென்ரல் என்ன வேணாலும் கேட்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த செக்ஷன் வந்து ரொம்ப நல்ல செக்ஷன், அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் ஒன்லி பேசிக்ஸ். இதுதான் நான் சொன்னேன், உள்ள ஒருத்தவங்க வந்து வரும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒருத்தங்களுக்கு வந்து ரொம்ப எக்விப் பண்ணி அனுப்புறது. எப்பவுமே ஒரு எக்ஸாம் வந்து நான் எப்படி நம்புவேன்னா, ஒரு எக்ஸாம் வந்து ஒரு வேலைக்கு போகிறதுக்காக ஒரு துணையாக இருக்கணும். அது இது பண்ணும், கண்டிப்பாக இந்த செக்ஷனே பண்ணும். எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இந்த செக்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உள்ளே போகும்போது இந்த டேர்ம்லாம் புதுசாகவே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா டிஓஎம் இருக்குது, ஆஃபீஸ் மேனுவல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் நீங்கள் கவர்மெண்ட் இதில். அந்த புக்ஸில் இருக்கிற எல்லாமே நீங்கள் அதை படித்து நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த கரஸ்பாண்டன்ஸ்ன்றது வந்து இப்போ அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் என்னென்ன அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் இருக்கலாம், கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கலாம், கவர்மெண்ட் லெட்டர் இருக்கலாம், ஆஃபீஸ் மெமராண்டம் இருக்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கலாம், அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம், என்ன சொல்லுங்கள், ரெசல்யூஷன்ஸ் இருக்கலாம், ப்ரெஸ் ரிலீஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ இல்லை மெமோ, அதான் ஆஃபீஸ் மெமராண்டம் இருக்குன்னு சொல்லிட்டேன்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து இதில் வரும். ஸோ அந்த கரஸ்பாண்டன்ஸில் இருக்கிறதுல என்னெல்லாம் வரும், என்ன மாதிரிலாம் இங்கே இதில் போடுவாங்க, இப்போ ஒரு ஜியோவில் என்ன போடுவாங்க, ஒரு கவர்மெண்ட் லெட்டர்ஸில் என்னெல்லாம் பேசிப்பாங்க, நோட்டிஃபிகேஷன் என்ன, ப்ரெஸ் ரிலீஸ்னா என்ன, இது எல்லாமே நீங்கள் இங்கே கற்றுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் உள்ளே போகும்போது உங்கள் சர்வீஸில் போய் உட்காரும்போது ஆஸ் அன் ஆஃபீஸர் அட் அ குரூப் 2 லெவல் உங்களுக்கு இது நல்ல கிளாரிட்டி இருக்கும். குட், வெரி குட் டிஎன்பிசி, இது நல்ல ஒரு இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 20 questions. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான செக்ஷன். ஓகே, இதுதான் ரொம்ப நிம்மதியான செக்ஷன். ஏன்னா இதுக்கு பெருசாக நீங்கள் படிக்க தேவையில்லை. நீங்கள் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ், எடிட்டோரியல்ஸ், கவர்மெண்ட் ரிலேட்டட் நியூஸில் வர்றது வந்து இப்போது கவர்மெண்ட் ரிலேட்டட் நியூஸை என்ன சொல்கிறாங்க, அன்சீன் பேசேஜஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்க போகிறாங்க, தவிர்த்து நீங்கள் உடனடியாக வந்து எது வேணாலும் கேட்டுருவாங்க அப்படின்ற கான்செப்ட் இல்லை. ஸோ இங்கே வந்து என்ன உங்களுக்கு ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க, நீங்கள் அது தெரிஞ்சுக்கணும். இதை வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனா டெய்லி நியூஸ் பேப்பரை வாசிங்க. த ஹிந்து படிங்க, இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமாக இருந்தாலும் ரெண்டுமே ரொம்ப ஸ்டாண்டர்டான பேப்பர், அதை படிங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த செக்ஷன் எல்லாமே முடிஞ்சிடும். அப்புறம் ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இதில் வந்து 20 கொஸ்டின்றது உங்களால் நல்லா அடிக்க முடியும். இங்கே ஆனால் என்ன பிரச்சனை வரும்னா, இந்த அன்சீன் பேசேஜஸ் இதில் வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு பேராகிராஃபை படிக்கணும், ஒரு பேசேஜை படித்து நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணுறதால கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ரொசீஜராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன். இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து நீங்கள் படிக்கும்போது, இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் நீங்கள் படிக்கும்போதே டிரான்ஸ்லேஷன் எப்படி நீங்கள் உங்களுக்கு ஆஃபீஸ் நோட் ஃபைலு, ஆஃபீஸ் ஆர்டர் அப்படின்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அதுக்கு என்ன மீனிங்னு அட்லீஸ்ட் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ அது நீங்கள் வந்து யூஸ்வலாக தமிழில் தான் படிப்பீங்க. ஸோ அந்த செக்ஷன்ஸ்லாம் இங்கே வந்துடும். இப்போ வேர்ட் டிரான்ஸ்லேஷன்றது நீங்கள் எங்கெல்லாம் படிப்பீங்க, ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது எல்லாமே அப்படியே நிறைய பேரலாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். இந்த வேர்ட் டிரான்ஸ்லேஷன் நீங்கள் எங்கேருந்துலாம் படிப்பீங்கன்னா 6th to 12th ஸ்டாண்டர்ட் இருக்கிற எல்லா ஃபுல் ஸ்கூல் புக்ஸில் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்பாங்க. சயின்ஸுக்காக இருக்கட்டும், ஜாகிரபிக்காக இருக்கட்டும், இல்லை பாலிட்டிக்காக இருக்கட்டும், ஒரு இதுக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்காக இருக்கும், எல்லாத்துக்குமே டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் படிக்க முடியும். இந்த சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன்றது நீங்கள் எப்படி படிக்கலாம்னா, யூனிட் 6 எடுத்து நீங்கள் படிக்கலாம், சூப்பராக படிக்கலாம். யூனிட் 6 நான் தமிழில் படிக்கிறேன், இங்கிலீஷும் படிக்கிறேன். ஏன்னா ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து இது ஈஸியாக பண்ணலாம். அதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் எப்படி பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக எளிமையாக நீங்கள் கற்றுக்க முடியும். அப்புறம் இந்த டென்ஸ் ரிலேட்டட் டாஸ்க், வாய்ஸ் ரிலேட்டட் டாஸ்க்லாம் என்னது, ஹீ கேம், அவன் வந்தான். ஸோ அதை வந்து இப்போ லெட்ஸே இப்போ ஒரு ஹீ ட்ராங்க் டீ, ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பாசிவ் வாய்ஸு, அதுக்கு வந்து தமிழ் என்ன. ஸோ எப்படி கேட்பாங்கன்னா, ஹீ பாட் அ புக்குன்னு இருக்கலாம், ஹீ பாட் அ புக் அப்படி கேட்டுட்டு தமிழில் என்ன பாசிவ் வாய்ஸ்ன்னு கேட்டுருவாங்க. சரியா, அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும்னு தவிர்த்து இங்கிலீஷில் கேட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழில் கேட்டு தமிழில் கேட்குறதுலாம் இல்லை. ஏன்னா இது வந்து டிரான்ஸ்லேஷன் கான்செப்ட். ஸோ இங்கிலீஷில் கேட்டு வாட் இஸ் த பாசிவ் வாய்ஸ் ஃபார் திஸ்ன்னு கேட்பாங்க. இங்கிலீஷில் ஆக்டிவ் வாய்ஸ் கேட்டுட்டு அது தமிழுக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் கேட்க மாட்டாங்க. இங்கிலீஷில் ஆக்டிவ் வாய்ஸ் கேட்டு தமிழ் அதோட பாசிவ் வாய்ஸ் என்ன தமிழ்லன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இங்கிலீஷோட டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும், அதுக்கப்புறம் பாசிவ் வாய்ஸ் என்ன தமிழ்லன்றது உங்களுக்கு தெரியணும். அப்பா
ஆனால் என்னன்னா உங்களுக்கு நல்ல விஷயம் இதில் வந்து 5 கொஸ்டின் தான். ஸோ பெருசாக நீங்கள் வந்து இதில் கஷ்டப்பட போகிறதில்லன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் மெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 7 இந்த மெயின் செக்ஷன். ஓகே, எவ்வளோ இருக்குது பாருங்கள். யூனிட் 7 15 கொஸ்டினுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் படிக்க வேண்டியது. ஆனால் என்ன ஒரு இதில் நல்ல விஷயம்னா இட்ஸ் a ஸ்கோரிங் ஏரியா. ஏன்னா ஃபேக்ட்ஸு நீங்கள் உட்காந்து ரொம்ப இது பண்ண தேவையில்ல. ஸ்கோரிங் ஏரியா ஃபேக்ட்ஸை நல்லா படிச்சிங்கன்னா 15க்கு 15 போடலாம். எங்கே பிரச்சனை வரும்னா இந்த ஆத்தர்ஸை பற்றி எதனா ஒரு ஃபேக்டை கேட்டாலோ இல்லை லைன்ஸ் ஃப்ரம் போயம்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், லைன்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அப்போது அந்த போயம்லேருந்து எதனா ஒன்று கேட்டாங்கன்னா உங்களால் கரெக்டாக அந்த லைனை ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எக்கச்சக்க போயம் கொடுத்துட்டாங்க, எக்கச்சக்க ப்ரோஸ் கொடுத்துட்டாங்க. டோட்டலாக கிட்டத்தட்ட 61 60 இருக்குது டேலி பண்ணிங்கன்னா. முன்ன இருந்தது விட அதிகமாக இருக்குது. ஸோ அதால் நீங்கள் படிக்கும்போதே ஸ்கூல் புக்கில் படிக்கும்போதே கிராமர் இப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா படிக்கும்போதே நீங்கள் அதை படித்தாகணும். ஓகே, இந்த எக்ஸாமை நான் எப்படி அணுகிறது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா முன்ன படித்த மாதிரி இப்போ இஃப் யூ ஆர் திங்கிங் ஆல் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் இதை வந்து லிசன் கேர்ஃபுல்லி. லாஸ்ட்டு 20 நாளில் படித்து இந்த ஜென்ரல் இங்கிலீஷு கிளியர் பண்ணவங்கலாம் எனக்கு தெரியும். ஸோ அந்த 20 நாள் படிக்கிறேன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டான இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த மெசேஜ் போய் சேரணும். இது முடியவே முடியாது இந்த தடவை. யூ நீட் மினிமம் 1 to 2 months சாலிடாக ஃபுல் டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் இதை வந்து உங்களால் கரெக்டாக கேப்சர் பண்ணி ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் 1 month 1.5 month ஃபுல் டைம் நான் சொல்கிறது. அப்போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா மினிமம் டெய்லி நான் எப்போவுமே ஒரு கன்சிஸ்டன்ட் டைப் ஆஃப் ஸ்டடி தான் பண்ணுவேன். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இதை படிச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு 2 மாதம் படிச்சுட்டு நான் எப்படின்னா இது பண்ணுறேன் பாரு, அப்படிலாம் இல்லை. நீங்கள் டெய்லி ஒரு இதுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்க்காக ஒரு 2 hours இல்லை 3 hours ஒதுக்கலாம். அது ஒதுக்கும் போது நீங்கள் பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதில் என்ன மெயினாக நீங்கள் பண்ணணும்னா அந்த வொக்காபுலரிக்கு அந்த வொக்காபுலரி செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய செக்ஷனாக இருந்துடும். ஸோ அப்போ நீங்கள் டெய்லி சினானிம் ஆண்டனிம் படிக்கிறதோ இல்லை ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் படிக்கிறதோ இல்லை ஃப்ரேசல் வேர்ப்ஸ் படிக்கிறதோ இல்லை இடியம் அண்ட் சம் ஃப்ரேசஸ் படிக்கிறதோ இந்த இடம் எல்லாமே நீங்கள் டெய்லி படித்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது இல்லாமல் கிராமர் வந்து டெய்லி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 25-30 கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லை 50 கொஸ்டின்ஸ் நீங்கள் கன்ஃபார்மாக ப்ராக்டிஸ் பண்ணணும். சார் இந்த வொக்காபுலரியை நான் வந்து இன்டெரக்டாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் த ஒன்லி வே கைஸ், நாட் பை மக்கிங். 10 புக்கு நீங்கள் வாங்கிக்கலாம், நீங்கள் படிக்கலாம், லாஸ்ட் மினிட்ல பண்ணலாம். நியூஸ் பேப்பர் இது வந்து உங்களுக்கு என்னென்னா நீங்கள் இப்போ இன்னிலேருந்து இல்லை நாளையிலேருந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸோ நியூஸ் பேப்பரில் வர எந்த ஆர்டிக்கலுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு அது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் வந்துடும். ஓகே, எதனா ஒன்று கண்டிப்பாக மாட்டோம். இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் பர்னிங் இஷ்யூஸ் தான் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தமிழ்நாடு இதில் வரும்போது என்னது 3 லாங்குவேஜ் பாலிசி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பற்றி கண்டிப்பாக எதனா ஒன்று வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து படிக்கும்போது என்ன ஆகும்னா யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் என்னென்ன இது இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் அது நியூஸ் பேப்பர் ரீடிங்கில். ஏன்னா உங்களுக்கு ஹெட்லைன்ஸு இதெல்லாம் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூஸ் பேப்பரில் படிக்கும்போது என்னென்னா ஓரளவுக்கு ஹை எண்ட் வேர்ட்ஸாக கொடுப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் நிறையா வரும். கான்ஸ்டிடியூஷன் வரும், அமெண்ட்மெண்ட்ஸ் வரும், பில்ஸ் வரும், சர்க்குலர்ஸ் வரும், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் படிக்க 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 உங்களுக்கு ரொம்ப எளிமையாக போயிடும். அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ஸில் படிக்கும்போது புரியாததை வந்து நீங்கள் உடனடியே ஒரு டிக்ஷனரியோ இல்லை கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் மீனிங் அந்த வேர்டை போட்டு மீனிங் சொன்னீங்கன்னா அதுவும் வந்துடும். இது இல்லாமல் என்னென்னா நியூஸ் பேப்பரில் த பெஸ்ட் பிளேஸ் டு கெட் அ கிரேட் கிராமர். ஸோ படிக்கும்போதே அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா கொடுப்பாங்க. கிராமர்லாம் 90% அங்கே மிஸ்டேக்கே இருக்காது, அவ்வளோ நல்லா எடிட் பண்ணி வரும். இந்த ஹிந்து பேப்பர்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ அங்கே எடிட்டோரியல் படிக்கிறது இது படிக்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு ஜிஎஸ்க்கும் கரண்ட் அஃபேர்ஸ் படித்த மாதிரி இருக்கும், கிராமர் படித்த மாதிரி இருக்கும், வொக்காபுலரி படித்த மாதிரி இருக்கும், நிறைய ஃப்ரேசஸ்லாம் நீங்கள் புதுசாக இதை வந்து படித்த மாதிரி இருக்கும். ஸோ அதால் திஸ் இஸ் ஒன் வே டு டெய்லி மேக் ஷுர் யூ ஸ்டடி நியூஸ் பேப்பர்ஸ். அண்ட் இந்த ப்ரோஸ் அண்ட் போயம்ஸ்லாம் நீங்கள் எப்படி படிக்கணும்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு தடவை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டப்பா அடிக்காமல் போயம்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி கேட்டாலும் நான் இது மாதிரி ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவலுக்கு இது பண்ணும். நான் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா டெய்லி ப்ராக்டிஸ். ஓகே, லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் இனிமேல் நீங்கள் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணால் தான் நான் ஏன் இப்பயே சொல்கிறேன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு டைமே இருக்காது. நெக்ஸ்ட் 2A மெயின்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 4 மாதம் தான் பசங்கள்லாம் கிடச்சிது. எப்படி தானே இந்த கிராமர் படித்தேன்னு நினச்சதெல்லாம் உண்டு.
இது வந்து நிறையா நீங்கள் என்னெல்லாம் இந்த யூனிட் 1 to யூனிட் 6 வரைக்கும் படிக்கிறீங்களோ உங்களோட மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போத்துலேருந்தே உங்களோட வொக்காபுலரி எல்லாமே வந்து ரொம்ப ரிஃபைன் பண்ணுங்கள். இந்த ஸ்கூல் புக்கு சித்தாந்தத்தை வந்து கொஞ்சம் எடுத்து சைடில் வச்சுட்டு நிறையா படிக்கணும்னு உட்காந்து முடிவு பண்ணுங்கள். நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வாசிக்க ஆரம்பிங்க. அண்ட் டெஃபினெட்லி இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸும் ஆசான் அகாடமியில் வி ஆர் ஸ்டார்டிங் வெரி சூன். இன்னும் ஒரு 1-2 வீக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் யூ நோ we will teach you exceptionally well. கிராமர் வந்து பேசிக்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களுக்கு இது பண்ண போகிறோம். அண்ட் வொக்காபுலரிலாம் மேக்ஸிமம் உங்களுக்கு we will be giving you daily worksheets and இதெல்லாம் உங்களுக்கு நல்லா படிக்கிற மாதிரி and extensive worksheets கொடுப்போம், plus question papers இதெல்லாம் இருக்கும். So those who want to join, you can call Asan Academy and I will personally guide you for general English. Okay, wish you all the best, guys.